பண்ணி பேங்க் பண்ணுறது தான் இதை அவர் போட்டேன்னு சொன்னார். பட் ஆனால் இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது, பாதிக்கப்பட்டது வந்து நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்களும். எப்படி சொல்கிறீங்க? உண்மையாகவே ஏன்னா பிளாக் மணி வச்சிருக்கான், அவன் கமிஷனுக்கோசம் அதை பணத்தை மாற்றிட்டு அவன் ஈஸியாக போயிட்டே இருக்கான். ஆனால் இப்போ ஒரு நாள் தினக்கூலி 500 ரூபா வாங்குறவன் அவன் எப்படி சொல்ல முடியும், முதல்ல என்ன நோட்டு கொடுக்குறானோ அதை அவன் வச்சுக்க முடியும். அந்த 500 ரூபாய்க்கு அவன் டெய்லியும் வந்து இங்கே நின்று இந்த க்யூவில் நின்றுட்டு இருக்க முடியுமா, இல்லை அவன் வேலைக்கு போக முடியுமா? இப்போ அந்த 500 ரூபாய் எடுத்துகிட்டு போய் தான் அவன் குடும்பம் நடத்தணும். இந்த சாப்பாடுன்ற விஷயத்துலேருந்து எல்லாமே அந்த 500 ரூபாய்க்குள்ளே அடங்குதுன்னா ஒரு கூலி தொழிலாளிக்கு 500 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு வருமானம். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் வந்து அவன் எப்படி போய் வங்கியில் போய் நின்று அவளை கால் நின்று, இப்போ க்யூ கொஞ்சம் நேரம் கிடையாது, இப்போ க்யூ அதிகமாக இருக்குது. எப்போ எக்ஸ்சேஞ்ச் கேன்சல் கம்மி பண்ணாங்களோ அப்போ வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பித்தான். இப்போ தான் க்யூ கிடையாது. ஆனால் இவர் போட்ட பிளான் அன்றைக்கி போட்டு ஒரு 3 நாள் வரைக்கும், 3 நாள் 1 வாரம் வரைக்குமே வந்து நிறைய க்யூ, ரொம்ப க்யூ. அதனால் உயிர் சேதமும் ஏற்பட்டுச்சு. நிறைய பேப்பர்லாம் பார்த்துட்டு உயிர் சேதம் நிறைய அதிகமான அளவு தான் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலாக வந்து மோடி அவர் போட்ட திட்டம் வந்து நல்ல முறை திட்டம் தான். பட் ஆனால் அவர் வந்து கருப்பு பணத்தை பேங்க் பண்ணணும்னு சொல்லி அவர் எடுத்தார். பட் ஆனால் இதை முக்கால்வாசியில் முழுசாக பாதிக்கப்படுறதே வந்து அடித்தட்டு மக்களும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்களும் தான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ மந்த்லி சேலரின்றது 2000ன்றது ஒரு பர்சன் வந்து கம்மி தான். ஆனால் ஃபேமிலியோடு இருக்கும்போது அந்த பணத்தை வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ண முடியாது. சேஞ்சஸ் இப்போ தேவைப்படுறதுனால எல்லா இடத்துலையும் நம்ம 500 1000 கொடுத்தோன்னா சேஞ்சிங் ப்ராப்ளம் வருது. அதே சேம் டைமு நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸும் நம்ம எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது அந்தமாரி ஒரு ப்ராப்ளம். மற்றபடி சேஞ்ச் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குது. எப்பவுமே போடுவாங்க. லாஸ்ட் மந்த் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. செக்காக தான் கொடுப்பாங்க எப்போவுமே. எனக்கு அந்த செக்கை வந்து நான் லாஸ்ட் டைம் அன்றைக்கே வந்து நான் டெபாசிட் பண்ணிட்டேன். இது பண்ணும்போது எனக்கு வந்து பண்ணிவிட்டு எப்போவுமே நான் வந்து ஒரு 10th 10ஆம் தேதி ஆனால் எனக்கு வந்து வீட்டுக்கு செலவுக்குலாம் நான் எடுப்பேன். அதில் இருந்து லாஸ்ட் டைம் எடுக்க முடியல என்னால். அந்த ஒரு 8ஆம் தேதி வந்து இந்த மாதிரி நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சோன்னே 2000 ரூபாய் அவ்வளோதான் எடுக்க முடியும், 4000 ரூபாய் அவ்வளோதான் எடுக்க முடியும்னோடனே நான் அது ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு டெய்லியாக வந்து ஒரு 1 hour நின்று அதை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து அதுக்கப்புறம் வீட்டு செலவெல்லாம் இப்போ இந்த மாதமும் அதே மாதிரி தான் நிலமை அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த மாதமும் அது செக் எனக்கு வந்து செக்கு தான் தருவாங்க. நான் அதை போட்டுட்டு அதை எப்படி எடுக்க போகிறேன், எப்படி வீட்டு செலவை சமாளிக்க போகிறேன்.